அதே நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, குறிப்பா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, சில பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தியை காலையில் போட்டீங்க, அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணிட்டீங்க. திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவி, 11ஆம் வகுப்பு போகக்கூடிய மாணவிய கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, 4 நபர்களுக்கு மேல தலையில ராடில் அடிச்சு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. அதன் பிறகு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தான் அந்த செய்தி வருது. இதுவரைக்கும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யல, குற்றவாளிகளை பிடிக்கல. இந்த தேர்தல் நேரத்தில் அதை மறைத்து வைத்து அது ஒரு செய்தி ஆக்கக்கூடாதுன்னு தமிழக காவல்துறை அக்கறை எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக எப்படி சட்டம் ஒழுங்கு சீரற்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய பிரச்சாரம் முடிவுற நாளில் நடந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சம்பவமே ஒரு சாட்சி. பத்திரிகை நண்பர்கள், தமிழகத்தை பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனை என்னங்க? ஒரு குடும்பம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம், 4ம் பின்னி பிணைந்திருக்கு. இந்த 4க்குள்ள எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கஞ்சாவினுடைய புழக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல பேரை சொன்னாலும் கூட ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பேரை நம்ம அடிக்கடி சொல்றோம். ஈடியினுடைய வலையில மாட்டி ரைடு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அதே ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர்கிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் எடுக்கிறாரு, கனிமொழிகிட்ட புகைப்படம் எடுக்கிறாரு, இன்சூரன்ஸ் பாலிசி. அதே ஜாஃபர் சாதிக் சென்னை போலீஸ் கமிஷனர் ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு, சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்காக ஒரு குட் சாமரிட்டன் சர்டிபிகேட். அதே ஜாஃபர் சாதிக் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், கொலேசன்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய கம்பெனி ஜாமெட்ரி பாக்ஸ் அப்ளை பண்றாங்க. சோ எந்த அளவுக்கு நீங்க தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம், ஒரு ஆட்சி, அரசு இயந்திரம் எல்லாமே பின்னி பிணைந்து யாரும் யாரு மேலையும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் குற்றச்சம்பவங்கள் எக்ஸ்போனென்ஷியலா அதிகப்படியாக வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ். இப்ப என்டிஏவுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு என்டிஏவுடைய தலைவராக ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தமிழக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உத்தரவாதமே இந்த பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ், தவறான மனிதர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் கொடுக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கவே நடக்காது என்பதை தமிழக மக்கள் முழுமையாக நம்புறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முழு பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ், எத்தனையோ குற்றவாளிகளை அண்ணா பல்கலைக்கழகம், ஞானசேகரன், எத்தனை அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இருக்கு, எத்தனை புகைப்படத்தை பார்க்கிறோம். அதே ஞானசேகரனை காவல்துறை கைது பண்றாங்க, நைட் ரிலீஸ் பண்றாங்க, அடுத்த நாள் முழுவதும் வெளியிருக்கான், 2வது நாள் திரும்ப பிடிச்சிட்டு வர்றாங்க. சோ ஒரு குற்றத்தையும் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு சென்றதற்கான முக்கிய காரணம் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் ஆஃப் கிரிமினல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாக கிரிமினல்ஸ்க்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து பொறுப்பு கொடுத்து அவர்கள் அன்டச்சபிள், போலீஸ் வந்து அவங்களை பிடிக்கவே முடியாது, யாரும் கூட அவர்களை தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதை நடத்தியிருக்கின்றார்கள். அதையும் சந்திப்பு உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஏன்னா நம்முடைய தமிழக மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு இதை யோசிக்கணும். எல்லா இயந்திரங்களும் தனித்தனியா இயங்கணும், ஒன்று இன்னொன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கட்சி வேற, ஆட்சி வேற, அரசு இயந்திரம் வேற, யாராச்சும் அரசியல்வாதிகள் குடும்பங்கள் இருந்து அவங்களும் வேற. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்த 4ஐயும் ஒன்றாக உருவாக்கியதற்கான பிரச்சனை என்னன்னா 2080 ரேப் கேசஸ் தமிழகத்தில் 5 ஆண்டுகளை பதிவு செய்திருக்கின்றோம். 8008 படுகொலைகள் பதிவு செய்திருக்கின்றோம். போக்சோ சட்டங்கள் மட்டுமே 39,999 வழக்குகள் போக்சோல பதிவாயிருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 5 ஆண்டு காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற வழக்கு எப்பொழுதும் எங்கேயும் நாம் செய்ததில்லை. பத்திரிகை நண்பர்களே, அதையும் மக்கள் யோசிச்சு மாற்றத்திற்கான வாக்கு செலுத்தும் பொழுது நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வேண்டாம், நமக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று முழுமையாக நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்புகின்றோம்.